வணக்கம் நண்பர்களே. கார்த்திரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம பார்க்க நேரம் நம்ம சந்திரகலா ஜெயிலில் இருக்கிறா அப்படின்னு சிவனாண்டி கேள்விப்படுறாங்க. அவங்களால இருக்க முடியல. தன்னோட மனைவி தனக்காக இப்போ ஜெயிலில் கம்பி எண்ணுறா. அப்படி இருக்க நேரம் அவளை வெளியே கொண்டு வரணும். அந்த சாமுண்டேஸ்வரிக்கும் அதே நேரம் அந்த டிரைவர் பயலுக்கும் ஒரு சரியான பாடத்தை கற்பிக்கணும். அந்த சாமுண்டேஸ்வரி சொந்த தங்கச்சியே ஜெயிலில் அனுப்பிட்டா அப்படின்னு செமையான கோபத்தில் நம்ம சிவனாண்டி இருக்கிறாங்க. சும்மா விடக்கூடாது, என் சந்திராவை அனுப்புனவங்கள அப்படின்னு அந்த இடத்துல முத்துவேல் கூட சேர்ந்து கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தோன்னா சிவனாண்டி என் மனைவியை ஜாமீனில் எடுக்கணும், அவங்களுக்கு ஜாமீன் கிடைக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல ஜெயிலுக்கு வாராங்கங்க. ஜாமீனில் என் சந்திராவை நான் எடுத்து வெளியே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு வாராங்க. இந்த சைடு நம்ம கார்த்தி இந்த விஷயத்த கேள்விப்படுறாங்க. ஜாமீன் கிடைக்கக்கூடாது, இந்த சந்திரகலாவுக்கு செய்கிற தப்புக்கான தண்டனையை அனுபவிக்கணும் அப்படின்னு கொதித்தெழுறாங்க கார்த்தி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு பயங்கரமான கவலை. தன்னோட தங்கச்சி தன்னையே பொய் ஏமாத்திருக்கா, பொய் சொல்லியிருக்கா, என்கிட்ட பொய் சொல்லிக்கிட்டு அதுக்கான தண்டனையாக ஜெயிலில் இருக்கிறா. இது நம்ம குடும்பத்துக்கு ஏற்பட்ட அவமானம் அப்படின்னு இந்த காலத்தில் நான் யாரை நம்புறதுக்குன்னு எனக்கே அம்மா தெரியலை. நீ உனக்கு மேலே ஒரு பெரிய பழியை உருட்டி நீ போய் சேர்ந்த அந்த ராஜசேதுபதி குடும்பம் தான் அதுக்கு காரணம். இப்போ என்னன்னா நம்ம தங்கச்சியே தப்பு செய்திருக்காமா. என்னோட வளர்ப்பு நான் எப்படி வளர்த்தேன் இந்த சந்திராவை, ஆனால் அவள் இந்த மாதிரிக்கு தப்பு பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல. இப்போ அதுவும் அந்த ராஜசேதுபதியோட பேரை கண்டுபிடிச்சி எல்லா உண்மையும் நோண்டி நொங்கு எடுத்திருக்கான். யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது அப்படின்னே தெரியல. நம்ம சந்திரா இப்படி ஆயிட்டா, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு நம்ம சிவகாமி அம்மா ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்படியே சரிஞ்ச மினிக்கு கிடக்குறாங்க. சாமுண்டேஸ்வரி எப்படியாவது அத்தை இதுலேருந்து வெளியே வரணும். அவங்க தங்கச்சி செய்த துரோகத்தை அத்தையால் தாங்க முடியாது. அவங்க அதான் இந்த வீட்டுக்குள்ளேயே அடைபட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க வெளியே வரணும் ரேவதி அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ரேவதி கிட்டே பேசுகிறாங்க. ஆமாம், எங்கள் அம்மாவும் எப்படியும் துரோகத்தை எங்கள் அம்மாவால் தாங்க முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் விட நம்பிக்கை வச்சுருந்தது எங்கள் சித்தி மேலே தான் அம்மா அதிகம். ஆனால் எங்கள் சித்தியே இப்படி எங்கள் அம்மாவுக்கு துரோகம் செய்து இப்போ எங்கள் சித்தி எங்கள் அம்மா கிட்ட கையங்களவுமா சிக்க வச்சுட்ட நீ. இப்போ அதனால் எங்கள் அம்மாவால் ஏற்றுக்க முடியாத நிலைமையில் இருக்காங்க, எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த இடத்துல ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ராஜராஜா சாமுண்டேஸ்வரி நீ எதுக்காக இந்த ஃபோட்டோவே பார்த்து வீட்டுக்குள்ளே அடைஞ்ச மினிக்கு கிடக்கிற அப்படின்னு சொல்லணுன்னா, நான் என்ன தனியாக இருக்க விட்டுருங்க, நான் இப்படி தான் இருக்கணும். என் தங்கச்சி நான் ஆசையோடு வளர்த்தேன் அவளை, அவள் இந்த மாதிரிக்கு என்னை ஏமாத்திருக்கா. அதெல்லாம் என்னால் தாங்க முடியலை. ஈஸியாக நான் யாரெல்லாம் நம்பினோ அவங்க எல்லாம் என் முதுகில் குத்திக்கிட்டு போயிடறாங்க. அதுதான் எனக்கு தாங்க முடியாத ஒன்றாட்டு இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா இந்த சைடு நம்ம சிவனாண்டி என்னோட சந்திரா ஜெயிலில் இருக்கிறா. அவள் அந்த புதையலை திருடுனதா அவளை அந்த டிரைவர் பையன் சிக்க வச்சுட்டான். அதுவும் இல்லாமல் இதுக்கு காரணமான அந்த டிரைவர் பையில நான் விட போகிறது இல்லை சித்தப்பா அப்படின்னு சொல்லனா, மருமகளை இப்போ வெளியே கொண்டு வரணும், மகனே நம்ம ரெண்டு பேரும் போவோம் அப்படின்னு சொன்னோன்னா, நம்மளை கண்ட உடனே அதிகாரிக வெளியே விட மாட்டாங்களே சந்திராவை அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கட்டும், எப்பேற்பட்டு பட்டாலும் நான் உன் மனைவி சந்திராவை மீட்டு எடுக்கணும். சாமுண்டேஸ்வரியே கைவிட்ட நேரம் என் மருமகளுக்கு நீதான் மகனே ஆதரவாட்டு இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல முத்துவேல் சொல்லாங்க. சரிதான் சித்தப்பா, நம்ம இப்போ சந்திராவை ஜாமீனில் எடுக்க போகலாம் அப்படின்னு அந்த இடத்துல ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. நம்ம சிவனாண்டி போனதோட என் மனைவி சந்திராவை பார்க்கணும், என்ன எதுக்காக பார்க்கணும் அப்படின்னு அதிகாரியை சொன்னேன்னா, அதெல்லாம் சொல்ல முடியுமா, நாங்கள் பார்த்துக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு அந்த இடத்த சொல்லிக்கிட்டு நம்ம சந்திராவை போய் பார்க்குறாங்க. நான் வக்கீலை கூட்டிகிட்டு உன்னை ஜாமீனில் எடுக்க போகிறோம் அப்படின்னு சந்திரா சொல்ல நேரம், வேண்டாம் மாதிரி அக்கா, நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா என்னை தப்பாக நினைப்பா, அது பிறகு உங்கள் கூட தான் நாங்கள் இருக்க வேண்டியது இருக்கோம். எங்கள் அக்காவை முதுகில்
குத்தணும்னா நான் அந்த வீட்டில் இருந்து அவள் என்ன பண்ணா என்ன தில்லுமுல்லு அங்கே நடக்குவோ அதெல்லாம் சொல்லி அப்படி தான் நம்ம கவுக்க முடியும். நீங்கள் மட்டும் இப்போ என்ன ஜாமீனில் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா என் அக்காக்காரிக்கு வந்து பயங்கர கோபம் வரும். அதுவும் இல்லாமல் வந்து என்னை தலை முழுகிடுவா. இப்போவாது நான் ஜாமீனில் எடுக்காட்டினா கண்டிப்பாக எங்கள் அக்காவால் என்னை பிரிஞ்சு அவள் இருக்க முடியாது. நான் கஷ்டப்பட நேரம் கண்டிப்பாக அவளாட்டே ஜாமீனில் எடுக்க வக்கீல் ஏற்பாடு பண்ணி வருவா. நீங்கள் பொறுமையாக இருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டாம். ஏன்னா என் அக்காக்காரிக்கு நீங்கள் ஜாமீனில் நீங்கள் எடுத்தது தெரிஞ்சுனா நம்ம 2 பேர்த்துக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சி நம்ம 2 பேர்த்தையும் வந்து உங்களை மட்டும் இல்லை என்னையும் சேர்த்து ஒதுக்கி தள்ளிடுவா. அதோட என் சந்திரா இப்படி தான் அப்படின்னு வந்து சீலை குத்தி வச்சிருவா. அவளுக்கு முதுகில் பலமாக குத்தணும். அப்போனா நான் அவள் கூடயே இருந்து குழி பறிக்கணும். எப்படியும் என் அக்காக்காரியால் நான் இங்கே இருக்கிறத தாங்கிக்கவே முடியாது. என்ன 2 நாளில் அவள் கண்டிப்பாக வந்து ஜாமீனில் எடுப்பா. அவள் எடுத்ததோடு நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம். அதுவரை நம்ம பொறுமையாக இருப்போம். இதுக்கெல்லாம் காரணம் அந்த டிரைவர் பையன்தான். அவனுக்கு பொண்டாட்டி ரேவணி என்றான். அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கங்கணம் கட்டுறாங்கங்க நம்ம சிவனாண்டி, முத்துவேலு, சந்திரா. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சரி மருமகளை நீ சொல்லுது கரெக்டு தான். உன் அக்காக்காரியை பழி வாங்கன்னா கூட இருந்தால் தான் முடியும். எப்போ என்ன திட்டம் அங்கே நடக்குவோ அதெல்லாம் தெரிஞ்சு அதுக்கேற்றாப்புல நம்ம வந்து வளைஞ்சு கொடுத்து மாற்ற முடியும். இப்போ நான் வந்து உன்னை எடுத்துகிட்டு போட்டால் கண்டிப்பாக நீ சொல்ல மாதிரி நடக்கிறோம். உன் அக்கா வீட்டில் என்ன நடக்கும்னு விஷயத்தை அறிய முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து முடிவு பண்ணுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து நம்ம ராஜராஜா வந்து பார்க்குறாங்க. என்ன நீ உன் தூக்கி வளைச்ச உன் தங்கச்சி இப்படி இருந்தால் உன்னை காலை வரைட்டான்னு நினைக்கிறியா அப்படின்னு வந்து கேட்க நேரம், ஆமாம் நான் அப்படி தான் நினைக்கிறேன். அதுவும் என்னால் ஏற்றுக்கவே முடியலை. என் தங்கச்சி இப்படி இருப்பானே நான் நினைக்கவே இல்லை. இது என்ன எல்லா விஷயத்தையும் நம்ம வீட்டில் இருக்க கெட்டதுக்கு எல்லாத்துக்குமோ பின்னணியில் உன் தங்கச்சி தான் இருப்பா அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை இந்த விஷயத்தில் என் தங்கச்சி அவள் தெரியாதனமாக ஏதோ தப்பு பண்ணிட்டா. அதுக்காக நம்ம வீட்டில் நடந்ததில் எல்லாத்துலேயும் வந்து உங்கள் மாப்பிள்ளையை உயர்த்தி வச்சுக்கிட்டு என் தங்கச்சியை நீங்கள் தாழ்த்தது அவ்வளவா நல்லதில்லை அப்படின்னு வந்து அந்த இடத்த சொன்னாரோ. உனக்கு பட்டாலும் புத்தி வரலைன்னா நான் என்ன சாமுண்டேஸ்வரி செய்வேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சாமுண்டேஸ்வரியை பார்த்துக்கிட்டு அப்படியே இருக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ராஜாவுக்கு அந்த அதிகாரி கால் பண்ணுறாங்க. சிவனாண்டியும் முத்துவேலும் வந்தாங்க. ஜாமீனில் எடுக்கிறது விஷயமா பேசிட்டு போகிறாங்க. அவங்க ஜாமீனில் எடுக்க போகிறாங்களா சந்திராவான்னு கேட்டால் அது இல்லை, கடைசியில் வந்து எடுக்கலை அப்படின்னே போயிட்டாங்க. ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கிறது மாதிரி தெரியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அறிய நேரம் எல்லாம் நம்ம அத்தை போய் ஜாமீனில் எடுப்பாவ. அதுக்கு பிறகு பழையபடி வந்து இந்த சந்திரா இந்த வீட்டோட ஒட்டிக்கிடலான்னு வந்து பிளான் பண்ணுறா. ஆனால் அது நடக்கக்கூடாது. எக்காரணத்தை கொண்டோ இந்த வீட்டுக்குள்ளே இனி வரக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல மயிலும் நம்ம கார்த்தியும் சேர்ந்து அதிரடியாக வந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க. அத்தைக்கு மனசு எப்படியும் தங்கச்சி வந்து ஜெயிலில் இருக்க நேரம் அவளை வெளியே கொண்டு வரணும். அவள் செய்கிற தப்புக்கு இந்த தண்டனை போதும் அப்படின்னு கண்டிப்பாக இறங்குவாங்க. நம்ம ஏதாவது பண்ணி அதை வந்து அவங்கள வெளியே எடுக்க முடியாத அளவு பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம கார்த்தியும் மயிலும் வந்து ஒரு ஐடியா போட்டு வைக்கிறாங்கங்க.